இந்த திருமாறன் அப்படிங்கிற நபர் பேசுற அந்த வசனம் ரொம்ப எரிச்சல் விட்டுது. கௌசல்யா பத்தி பேசுற ஒரு காட்சி. கௌசல்யா அவங்க கணவரை கௌசல்யா கணவர் வந்து சங்கரை வெட்டி கொண்டுட்டாங்க. ஜாதி வெறியெல்லாம் வெட்டி கொண்டாங்க. அவங்க ஒரு மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க அதை மறுமணம் செஞ்சிருக்கலாம், விவாகரத்து பண்ணிருக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை ஒரு காட்சியை வைக்கிறாங்க. எப்படிரா நீ வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படித்தான் அன்னைக்கு வந்து உடுமலையில ஒரு பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அவ இப்ப இத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒருமையில பேசுறாரு இந்த திருமாறன். எவ்வளவு அயோக்கியத்தனம் அது! ஏன் கணவர் இழந்த ஒரு பெண்ணு இன்னொரு திருமணம் செய்யக்கூடாதா? ஏன் அதே திருமாறன் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கலையா? அந்த அஜித் காவல் சித்தரைக்கு உள்ளாக்கப்பட்ட அஜித் இறந்து போனாரே, அதுல சம்பந்தப்பட்டது நிகிதா என்னுடைய மனைவி அப்படின்னு திருமாறன் பேசினாரே, முதல் மனைவின்னு பேசினாரே, அப்ப ஒரு 2வது திருமணம் பண்ணியிருக்காரு தானே. இவர் 2வது திருமணம் செஞ்சுக்கலாம், கௌசல்யா இன்னொரு திருமணம் செஞ்சக்கூடாதா? எவ்வளவு மோசமான பார்வை இது! எவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்து இது! போற போக்கில் அவன்னு வேற பேசுறது. நம்ம யாரையாவது நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம பாஜக இருக்கிறோம், சீமான இருக்கிறோம், ஜாதி வெறியில இருக்கிறோம், எந்த பெண்களையாவது இழிவுபடுத்தி பேசுறோமா? உரிமையில பேசுறோமா? பேச மாட்டோம். ஆனா ஒரு படம் அப்படிங்கிற பேர்ல ஒண்ணு எடுத்து போற போக்குல வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறாங்க. அதுவும் சாதி வெறியலா கொடூரமான ஒரு துன்பத்துக்கு உள்ளானவங்க கௌசல்யா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காட்சி, மேயர் பிரியா அதுல ஒரு காட்சியை சொல்றான், நீங்க பார்த்திருப்பீங்க. சேகர் பாபு குறித்து சொல்றாங்க, அல்லேலியா பாபு பிரியா இருந்தாலே வரமாட்டாரு, இப்ப பிரியாவே கிடைச்சிருக்காங்கன்றான். எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்! சென்னையோட ஒரு மேயர், ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய மாநகராட்சி, அந்த மாநகராட்சிக்கு ஒரு பெண் மேயரா இருக்காங்க. அந்த பெண் மேயரை இப்ப பிரியாவே கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றிய, காட்சி வைக்கிறிய, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்! உன் வீட்டுல பெண்கள்